நிதி நிறுவன மோசடி விவகாரத்தில் கொல்கத்தா காவல் ஆணையரிடம் விசாரணை நடத்த அவரது வீட்டிற்குள் சிபிஐ அதிகாரிகள் நுழைய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிபிஐயின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விடிய விடிய போராட்டத்தை தொடர்ந்தார். மேற்குவங்க மாநிலத்தில் ரோஸ்வேலி மற்றும் சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்குகளை சிபிஐ விசாரித்து வருகிறது. அந்த வழக்குகளில் முன்பு விசாரணை அதிகாரியாக இருந்தவரும் தற்போதைய கொல்கத்தா காவல் ஆணையருமான ராஜீவ் குமாரை விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனால் அவர் ஆஜராகாததால் தெற்கு கொல்கத்தாவில் உள்ள அவரது வீட்டிற்கு சிபிஐ அதிகாரிகள் நேற்று மாலை சென்றனர். அப்போது சிபிஐ அதிகாரிகள் 5 பேரை அம்மாநில போலீசார் தடுத்து நிறுத்தியதோடு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து சிபிஐ அலுவலகத்தையும் போலீசார் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் சிபிஐ இணை இயக்குநரை கைது செய்யவும் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் கூறப்பட்டது. இதனால் கொல்கத்தாவில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு பாதுகாப்பு அளிக்க மத்திய ரிசர்வ் படை வீரர்கள் வந்து இறங்கினர். இதற்கிடையில் காவல் ஆணையர் ராஜீவ்குமார் வீட்டிற்கு சென்று அவசர ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பின்னர் கொல்கத்தா மெட்ரோ சேனல் பகுதியில் தர்ணா போராட்டத்தை தொடங்கினார். இந்த போராட்டம் விடிய விடிய நீடித்தது. அவருடன் கொல்கத்தா காவல் ஆணையர் ராஜீவ்குமார், இணை ஆணையர் பிரவீன் திருப்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, பிரதமர் மோடியும் பாஜக தலைவர் அமித்ஷாவும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். சிபிஐ அதிகாரிகள் எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் காவல் ஆணையரின் வீட்டிற்கு வந்ததாகவும் மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கவிழ்க்க முயற்சி நடப்பதாகவும் அவர் சாடினார். சிபிஐ மூலம் தங்களை மிரட்ட முடியாது என குறிப்பிட்ட மம்தா பானர்ஜி, போலீஸை பாதுகாப்பது தமது பொறுப்பு என்றார். Just it is a forceful instruction from the central order, Narendra Modi and Amit Shah. No search warrant, nothing. They cannot destroy the institution. If the head of the department, if the head of the organization force is been humiliated, how the force will work? I will ask all the police forces, even including CISF, BSF, Army, CRPF, all the forces, including all the state forces, please be together and condemn this attitude of Narendra Modi government. முதலமைச்சரின் தர்ணா போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் சிபிஐ நடவடிக்கையை கண்டித்தும் மேற்கு வங்க மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கொல்கத்தாவில் நடைபெற்ற போராட்டத்தில் பிரதமர் மோடியின் உருவ பொம்மையை திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் எரித்தனர். ஹூக்ளி, மேற்கு மிட்னாப்பூர் ஆகிய இடங்களில் ரயில்களை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிபிஐ இடைக்கால இயக்குநர் நாகேஸ்வர் ராவ், சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கில் ஆதாரங்களை அழிக்க காவல் ஆணையர் ராஜீவ்குமார் காரணமாக இருந்துள்ளார் என தெரிவித்தார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நிதி நிறுவன மோசடி வழக்கை சிபிஐ விசாரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு முன்னதாக ராஜீவ்குமார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அம்மாநில அரசு அமைத்ததை சுட்டிக்காட்டிய நாகேஸ்வர ராவ், சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையின் போது கைப்பற்றிய ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைக்கவும் விசாரணைக்கு ஒத்துழைக்கவும் ராஜீவ்குமார் மறுத்துவிட்டார் என குற்றம் சாட்டினார். மேற்கு வங்க மாநிலத்தில் நிலவும் பதட்டமான சூழலை அடுத்து அம்மாநில தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி ஆகியோரை வரவழைத்து சட்டம் ஒழுங்கு குறித்து ஆளுநர் KN திரிபாதி ஆலோசனை நடத்தினார். சிபிஐயின் நடவடிக்கையை கண்டித்து மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் 2ஆம் நாளாக தர்ணாவில் ஈடுபட்டுள்ளார். அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்தும் மெட்ரோ சேனல் பகுதியில் இந்த தர்ணா போராட்டம் நடைபெறுகிறது. ஆயிரக்கணக்கான திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் திரண்டு வந்து மம்தா பானர்ஜிக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று மதியம் தர்ணாவில் பங்கேற்பார் என கூறப்பட்டுள்ளது. சிபிஐயை கண்டித்து மாநிலம் முழுவதும் இன்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். கொல்கத்தா காவல் ஆணையர் ராஜீவ்குமாரின் வீடு மற்றும் அலுவலகத்தை சுற்றி காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் கொல்கத்தாவில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் மத்திய படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மாநில காவல்துறையினர் சுற்றி வளைத்துள்ள சிபிஐ இணை இயக்குநர் அலுவலகத்திலும் மத்திய பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் உள்ளனர். சிபிஐ அமைப்புக்கு எதிராக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நடத்திய தர்ணா போராட்டத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஜனநாயகத்தை காக்கும் போரில் மம்தா பானர்ஜி உடன் துணை நிற்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார்.
கொல்கத்தாவில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா, ராஷ்டிரிய ஜனதா தள கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக ட்விட்டரில் கருத்து தெரிவித்த ராகுல் காந்தி, பாசிச பாஜகவின் செயலை முறியடிக்க மம்தா பானர்ஜிக்கு துணை நிற்போம் என குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து கூறிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், பாசிச பாஜக ஆட்சியில் தன்னாட்சி அமைப்புகளின் சுதந்திரம் பறிக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்தார். கூட்டாட்சி அமைப்பையும் ஜனநாயகத்தையும் காக்கும் போரில் மம்தா பானர்ஜியுடன் துணை நிற்கிறேன் என்றும் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கொல்கத்தாவில் நடைபெறும் விவகாரங்கள் மிகவும் கண்டனத்துக்குரியது என தெரிவித்த ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, அரசியலமைப்பை பாதுகாக்க மம்தா பானர்ஜியின் பக்கம் துணை நிற்போம் என்றார். சிபிஐ அமைப்பை தனது கைப்பாவையாக பயன்படுத்தும் பாஜகவின் செயல் ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று கூறிய சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், தேர்தலில் தோற்றுவிடுவோம் என்ற பயத்தில் மத்திய அரசு இதுபோன்று அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்பிற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவின் நடவடிக்கைகள் வினோதமாகவும் ஜனநாயகத்திற்கு எதிராகவும் இருப்பதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சாடியுள்ளார். மத்திய அரசு தனது அரசியல் லாபத்திற்காக சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகளை பயன்படுத்தி வருவதாக உமர் அப்துல்லாவும், மத்திய நிறுவனங்கள் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக இதயமின்றி செயல்படுவதாக மெஹபூபா முப்தியும் குற்றம் சாட்டியுள்ளனர். அதே நேரம் ஊழலுக்கு ஆதரவாக செயல்படும் மம்தா பானர்ஜி உச்சநீதிமன்றத்தை கடைபிடிப்பதில்லை என்று பாஜக மூத்த தலைவர் நரசிம்மராவ் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கிடையே சிபிஐ விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று பிரச்சனையை கிளப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. அதேபோல் சிபிஐ அதிகாரிகளை சிறைப்பிடித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக மற்றும் அதன் கூட்டணி எம்பிக்களும் போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர். சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கில் கொல்கத்தா காவல் ஆணையரை விசாரணைக்கு ஒத்துழைக்க கோரி சிபிஐ தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் நாளை விசாரிக்கிறது. சிபிஐ தரப்பில் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் துஷர் மேத்தா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் சாரதா நிதி நிறுவன மோசடி தொடர்பான விசாரணைக்கு ஆஜராக மேற்கு வங்க காவல் ஆணையர் ராஜீவ்குமாருக்கு பலமுறை சம்மன் அனுப்பப்பட்டும் அவர் ஆஜராகவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் விசாரணைக்கு அவர் முழு ஒத்துழைப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் இந்த மனுவை அவசர வழக்காக இன்றே விசாரிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது. இந்த மனு தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வு முன்பு வந்தது. அப்போது அவசரமாக விசாரிக்க வேண்டியதன் அவசியம் என்ன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு ராஜீவ்குமார் ஆதாரங்களை அளிக்க வாய்ப்புள்ளதாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதி, ஆதாரங்களை தாக்கல் செய்யுங்கள், அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன் என கூறி விசாரணையை நாளை காலை 10:30 மணிக்கு நடைபெறும் என்றும் தெரிவித்தார்.